गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरणकम राम राम वेलकम टू भोजनालय तमिழ் இன்னைக்கு நம்ம போஜனாலயால பார்க்க போற ரெசிபீஸ் மகாலயபக்ஷம் டே 3 அன்னைக்கு பண்ணக்கூடிய சமையல் ரெசிபீஸ் தான் பார்க்க போறோம். ஸோ நான் கறிக்காய் எல்லாமே கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட போஜனாலய தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் போடுற ரெசிபிஸ் எல்லாமே நோ ஆனியன் நோ கார்லிக் சவுத் இண்டியன் நார்த் இண்டியன் அதுக்கப்புறம் ஃபெஸ்டிவல்ஸுக்கு போடக்கூடிய எல்லா ரெசிபீஸும் போட்டுருக்கோம். ஸ்வீட்ஸ் காரம் அந்தந்த பண்டிகைகளுக்கு என்ன பண்ணணும் எல்லாமே நம்ம போட்டுருக்கோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறோம் அப்படின்னா மோர் குழம்பு, வெண்டைக்காய் மோர் குழம்பு பண்ண போகிறோம். மோர் குழம்புக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு டேபிள் ஸ்பூன், பெரிய டேபிள் ஸ்பூனால் ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து தனியா, கால் டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு பீஸ் இஞ்சி, அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா, இதோட நம்ம தேங்காயும் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ இதில் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய், நான் இப்போ ஒரு 3லேருந்து 4 பேர் சாப்பிட்ற மாதிரி பண்ணுறேன். ஸோ இதை வந்து அரைச்சின்ட்டு இதுலேயே நம்ம ஒரு கப்பு தயிரையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துருக்க போகிறோம். ஸோ அது தனியாக அரைச்சிக்க போகிறேன். அதுக்கப்புறம் காராமணி போட்டு பருப்பு உசிலி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு 1/4 கிலோ காராமணி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து அரை கப்பு கடலைப்பருப்பு, அரை கப்பு துவரம்பருப்பு ரெண்டையும் ஒன்றா களைஞ்சிட்டு ஊற வச்சுருக்கேன். இதோட நம்ம தேவையான காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இஞ்சி ரசம் பண்ண போகிறோம். ஸோ இஞ்சி ரசத்துக்கு தக்காளியும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி நான் கொஞ்சமாக தான் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இஞ்சி ஒரு பெரிய பீஸ் நல்லா இந்த மாதிரி தோலை சீவிட்டு தட்டிட்டு வச்சுருக்கேன். நம்ம இதை அரைச்சிட்டு போட்டோம்னா இதோட ஃப்ளேவர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், ஸ்பைஸியாக இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி தட்டிட்டு போட்டாலே போகிறோம். ஸோ தோலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி தட்டி போட்டிருக்கேன். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் நான் சேர்த்துக்க போகிறேன். ஸோ நான் ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே தனியாக காமிக்கிறேன். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிறது மட்டும் காமிக்கிறேன். வெண்டைக்காய் மோர் குழம்புக்கு வெண்டைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸில். ஸோ இது எல்லாமே ரெடி பண்ணி வந்துடலாம். பருப்பு உசிலிக்கு அரைச்சிட்டு மோர் குழம்பையை அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். 1 by 1 இப்போ இது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காராமணியை நம்ம வேக விட்டுக்கலாம். அதுக்கு அது மூழ்கிற அளவுக்கு ஜஸ்ட்டு ரொம்ப ஜலம் விட வேண்டாம், ஏன்னா நமக்கு தண்ணியிலே சத்து போயிடும். அதனால் ஓரளவுக்கு மூழ்கிற அளவுக்கு ஜலம் விட்டுட்டு அதில் கொஞ்சமாக அது வேகிறதுக்காக உப்பு போடுறேன். அதுக்கப்புறமா நம்ம பருப்பு உசிலிக்கு உப்பு போடுவோம். இருந்தாலும் மேல் உப்பு ஜஸ்ட்டு காய் வேகிறதுக்கான உண்டான உப்பு அது கொஞ்சமாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பருப்பு உசிலி நம்ம அரைச்சி எடுத்துன்னு வரணும் இல்லையா, அதுக்கு ஒரு 5-6 காஞ்ச மிளகா உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துக்கோங்க. இது வேகட்டும், நம்ம அதுக்குள்ளே பார்க்கலாம். இந்த பக்கம் காராமணி பாருங்க நல்லா வெந்துருத்து. கையில் நீங்கள் நசுக்கி பார்த்தேன் அப்படின்னா நசுங்கணும், அந்த அளவுக்கு வெந்ததுன்னா போதும். இப்போ அதை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வடித்து எடுத்துக்க போகிறோம். இப்போது பருப்பு உசிலிக்கு இருப்பு சட்டியில் கடலெண்ணெயும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி நான் விட்டுருக்கேன். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துனோன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இல்லை நீங்கள் லாஸ்ட்டாக தேங்காய் எண்ணெய் விட்டு போயிடனாலும் விட்டுக்கலாம். முதல்ல தாளிக்கு போட்டுட்டு நான் வந்து இப்போது 2 கலந்து விட்டுருக்கேன். ஸோ எண்ணெய் காஞ்செடுத்து கடுகு சேர்த்துக்கிறேன். இப்போது கடுகு சேர்த்துட்டாச்சு. தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெயும் கலந்து விட்டு கடுகு தாளிச்சிருக்கேன். கடுகு வெடிச்சதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இதில் வாசனைக்கு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதுலேயே நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். நல்ல ஒரு கலராக சூப்பராக வரும். ஸோ இதுக்கப்புறமா நம்ம துவரம்பருப்பு கடலைப்பருப்பும் சாரி பாகமாக எடுத்து காஞ்ச மிளகா போட்டு அரைச்சின்னு வந்தோம் இல்லையா, ஸோ அதையும் நான் இதிலே போட்டு நல்லா வதக்கிக்க போகிறேன். இது நம்ம வேக வச்சும் பண்ணலாம். கம்மி குவான்டிட்டியில் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி அப்படியே நம்ம டைரெக்டாக எண்ணெயில் வதக்கிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் கூட செலவாகும், பட் இது ஒரு ஈஸி மெத்தட், நல்லாவும் இருக்கும். ஸோ இது ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்க வேண்டியதுதான். இது நம்ம அப்படியே ஒரு 2 நிமிஷம் வதக்கின்னு இருந்தோம் அப்படின்னா அதுவே நல்லா கெட்டிமாக ஆகிடும். ஃபஸ்ட்டு போட்ட உடனே இப்படி இருக்கும்.
கொஞ்சம் நாழி ஆக ஆக அதுவே நல்லா கெட்டியமாக உதிராக வந்துடும். ஸோ தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொங்குறது. ஸோ நான் 2 நிமிஷம் கழித்து பார்த்தேன்னா நல்லாவே கெட்டியாக உதிராக வர ஆரம்பிச்சிடும். இது கெட்டியாக ஆகட்டும், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது உங்களுக்கு பார்த்தா தெரியும் போட்டப்போ எப்படி இருந்தது, இப்போ எப்படி வந்திருக்குன்னு. ஸோ இந்த அளவுக்கு நம்ம நல்லாவே வதக்கிக்கணும். இன்னொரு 2 நிமிஷம் வச்சுருந்தோம் அப்படின்னா அது நல்லாவே உதிராக வர ஆரம்பிச்சிடும். இது வந்து ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் மெத்தட். இதுக்கு வந்து இட்லி பாத்திரம் எடுத்து தனியாக வேக விட்டு அதெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. அப்படி பண்ணாலும் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பண்ணினோன்னா எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக செலவாகும். இந்த மாதிரி பண்ணுறதும் ஒரு ஈஸியான மெத்தட் தான். ஸோ 2 நிமிஷம் வதங்கட்டும், நம்ம காயை சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லாவே வதங்கிடுது, உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கோம் இல்லையா காராமணி, இதை அப்படியே நல்லா சுத்தமாக தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். அதனால் நான் இதை அப்படியே போட்டு வதக்கிக்க போகிறேன். ஸோ அவ்வளோதான், பருப்பூசலி ரொம்ப ஈஸியாக ஆகிடும். காராமணி பருப்பூசலி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம பீன்ஸ் பருப்பூசலி பண்ணுற மாதிரி இந்த காராமணி பருப்பூசலியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், இது ரெண்டையும் ஒன்றா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு இது ரெடி ஆகிடும். இப்போது நம்ம வந்து பருப்புக்கு மட்டும்தான் காய்க்கு மட்டும்தான் உப்பு போட்டிருந்தோம். இப்போது மொத்தமாக ரெசிபிக்கு தேவையான மேல் உப்பு அப்படியே நம்ம பருப்பில் உப்பு சேர்க்கலை. ஸோ அதனால் இதுக்கு மொத்தமாக எவ்வளோ உப்பு வேணுமோ பார்த்துட்டு போட்டுக்க வேண்டியது. அதுதான், இதை ஒரு பெரட்டி விட்டுட்டோம் அப்படின்னா காராமணி பருப்பு ரெடி ஆகிடும். இப்போது இது ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியதுதான். இது ஆற பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா உதிராக ஜம்முன்னு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த இலுப்புச்சட்டி அலம்பிட்டு நம்ம இதிலையே வெண்டைக்காய் மோர் குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போது வெண்டைக்காய் மோர் குழம்புக்கு முதல்ல நம்ம தாளிப்பு போட்டுட்டு அதுலேயே வெண்டைக்காயை வதக்கிக்க போகிறோம். இதுக்கு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். இந்த மாதிரி மோர் குழம்புலாம் பண்ணும்பொழுது தேங்காய் எண்ணெயில் பண்ணலாம் சூப்பராக இருக்கும். எண்ணெய் காயட்டும். இப்போது மோர் குழம்புக்கு எண்ணெய் காஞ்செடுத்து, தேங்காய் எண்ணெய் காஞ்செடுத்து கடுகு போட்டுக்கிறேன். இதுக்கு நம்ம கடுகு மட்டும்தான் தாளிப்பு. ஸோ கடுகும் வேறு எந்த பருப்பும் தேவையில்லை நமக்கு. கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்த்துக்கிறேன். இந்த வெண்டைக்காய் ஜஸ்ட்டு வதங்கிறதுக்காக கொஞ்சம் போல உப்பு சேர்த்துக்கிறோம். இது ஒரு நல்ல ஒரு 2-3 நிமிஷம் வதங்கணும். அப்போ தான் வந்து வெண்டைக்காய் வந்து வேகும். ஸோ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம போட்ட இந்த வெண்டைக்காய் சூப்பராக வதங்கிடுச்சு பாருங்க. நல்லா எண்ணெய் வச்சு பொரிக்கணும்னு அவசியம் கிடையாது, இந்த மாதிரி வதக்கினாலே போதும். இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைப்போம். நெக்ஸ்ட்டு வெண்டைக்காய் மோர் குழம்புக்கு நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, துவரம்பருப்பு, ஜீரகம், இஞ்சி, பச்சை மிளகா, வரமிளகா, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி. நான் முதல்ல அரிசி சொன்னேனான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அரிசியும் சேர்த்துக்கணும் கண்டிப்பாக, பச்சை அரிசி. ஸோ வந்து அது எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு அதோட கொஞ்சம் 1/2 கப்பு தேங்காய் போட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. வரமிளகா, காஞ்ச மிளகா எல்லாமே போட்டிருக்கு. இப்போ இதில் கலருக்கு மஞ்சள் பொடி, தயிரும் நான் இதிலையே போட்டுட்டேன். நல்லா 1/2 கப்பு தயிர் போட்டிருக்கேன். ஸோ மஞ்சள் பொடி கலர் கொடுக்கறதுக்காக போட்டிருக்கேன். இதுக்கு இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இதை நம்ம அப்படியே நல்லா கலந்து விட்டுன்ட்டு ஒரே ஒரு கொதி விட்டு இறக்க போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துண்டாச்சு. நான் இப்போது இலுப்புச்சட்டியில் போட்டு கொதிக்க விட போகிறேன். இதில் அப்படியே போட்டு லைட்டாக ஒரு பொங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துட்டுலாம். பாருங்க, இது ரொம்ப கொதிக்கணும்னு கிடையாது, லைட்டாக ஒரு பொங்கினாலே போதும். ஜஸ்ட்டு பொங்கி வரும்போது ஆஃப் பண்ணிடலாம். இது இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், லைட்டாக நுரைச்சி வர ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிண்டாச்சு. இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த வெண்டைக்காயும் தாளிப்பையும் அப்படியே சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான், இதை கலந்து விட்டோம் அப்படின்னா சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆகிடுது. ரசத்துக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா பெருங்காய பொடி சேர்த்துக்கிறேன். இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சமாக ஜலம் விட்டு அப்படியே கொதிக்க விட போகிறோம். இதில் வேறு எதுவும் சேர்க்கல, நம்ம அப்படியே இதை ஜலம் விட்டு கொதிக்க விட போகிறோம். ஸோ எல்லாமே போட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா காமிக்கிறேன்.
இப்போது இது கொஞ்சம் கொதிச்சு வர ஆரம்பிச்சிடுது. அந்த இஞ்சியோட பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக தான். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ இதில் கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு புளி பச்சை வாசனை கொஞ்சம் போயிடுதுன்னா போதும். 2 நிமிஷம் பச்சை வாசனை போகட்டும். இப்போ புளி பச்சை வாசனை போயிடுது. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரசப்பொடி. இந்த ரசப்பொடியோட ரெசிபி நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மிளகு, சீரகம், தனியா எல்லாமே போட்டு நம்ம சூப்பராக வறுத்து அரைச்சது, துவரம் பருப்பு எல்லாமே போட்டு வறுத்து அரைச்ச ரசப்பொடி. அந்த ரசப்பொடி கொஞ்சமாக மேலாப்பில் தூவிக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் தூவிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து பருப்பு ஜலம்லாம் எதுவுமே கிடையாது. இந்த ரசப்பொடியோட ஃப்ளேவர் ப்ளஸ் அந்த இஞ்சியோட ஃப்ளேவர் தான் டாமினேட்டிங்காக இருக்கணும். முதல்லையே நீங்கள் புளி தண்ணி விட்டுக்கலாம். பட் வந்து அந்த இஞ்சி லைட்டாக வெந்த மாதிரி இருக்கணுங்கிறதுக்கு தான் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் புளி ஜலம் விட சொன்னேன். நான் இப்படி தான் பண்ணுவேன். ஸோ இதை வந்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஜஸ்ட்டு நுரைச்சி வரும்பொழுதே இந்த மாதிரி ஆஃப் பண்ணிடணும். அது மாதிரி இதுக்கு கொத்தமல்லி தேவையில்லை, கருவேப்பிலை மட்டுமே போதும். இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு சேர்த்துடலாம். இப்போது ரசத்துக்கு நெய் போட்டிருக்கேன். இழுப்பு சட்டியில் நெய் காஞ்சிடுத்து. கடுகும் கொஞ்சமாக ஜீரகமும் சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான். இது தாளிப்பு போட்டுடலாம். ஸோ இன்றைக்கி மகாலயபக்ஷம் டே 3யோட சமையல் என்னென்னு பார்க்கலாம். சாதம் ஜஸ்ட்டு வெறும் சாதமாக இல்லாமல் கொஞ்சமாக மேலாப்புறம் பருப்பு போட்டு வச்சுருக்கேன். வெண்டைக்காய் மோர் குழம்பு சூப்பராக. அதுக்கப்புறம் காராமணி போட்டு பருப்பு உஸ்லி, இஞ்சி ரசம். இதுதான் இன்னையோட சமையல் மெனு. நாட்டு கறிக்காய்களை வச்சு ரொம்ப ஈஸியாக, சிம்பிளாக, அதே சமயம் ஹெல்த்தியாக நம்ம சமையல் பண்ணியிருக்கோம். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் டே 3 இதே மெனுவை பார்த்து அப்படியே சமைச்சிடலாம். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ராம் ராம். ராம் ராம். இன்னைக்கு நம்ம போஜனாலயால மகாலயபக்ஷம் டே 3யோட டின்னர் மெனு தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா அவல் வச்சு ஒரு பிடி குழக்கட்டை தான் பண்ண போகிறோம். அதுக்கு நல்ல கெட்டியான அவல், நல்லா பெரிய கப்பில் 1 கப்பு கெட்டி அவல். நான் ஒரு 3 பேர் சாப்பிட்ற மாதிரி பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ஒரு பெரிய கப்பால் 1 கப்பு எடுத்துட்டுருக்கேன். இதை நல்லா ஒரு 3-4 தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். இப்போ நல்லாவே இது ஊறிடுது. நான் ஒரு 20 நிமிஷம் முன்னாடி ஊற போட்டேன். இது நல்லா ஊறினதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிய வச்சு பிழிஞ்சு எடுத்து வந்துடலாம். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போது இந்த அவல் நல்லா நம்ம ஜலம் இல்லாமல் சுத்தமாக வடிய வச்சு எடுத்துட்டாச்சு. நல்லா இது சாஃப்ட்டும் ஆகிடுது. இதில் என்னெல்லாம் சேர்த்துக்கணும்னு நான் இப்போ சொல்கிறேன். இதில் அரிசி மாவு ஜஸ்ட்டு பைண்டிங்காக வெறும் அரிசி மாவு, வரட்டு அரிசி மாவு இருக்கு இல்லையா, அது சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நிறைய சேர்க்கணும்னு கிடையாது. அதுக்கப்புறமா திருகின தேங்காய், அது கொஞ்சம் தேங்காய் டேஸ்ட் நிறையவே போடணும்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் வாசனைக்கு. அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு. ஸோ அவலுங்கிறதுனால உப்பு தாங்காது, பார்த்துன்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறேன். அதுக்கு என்னெல்லாம் பண்ண போகிறோம்னா, கடாயில் ஆல்ரெடி நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, நல்லா செவந்ததுக்கப்புறமா இஞ்சியும் பச்சை மிளகா, இஞ்சி பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சும்மா கொஞ்சமாக அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெருங்காயம் தாளிக்கும் பொழுது கூட போட்டுக்கலாம், அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. வாசனைக்காகவும் ஜீரணத்துக்காகவும் தான் நம்ம சேர்த்துக்கிறோம். நான் அதிலேயே சேர்த்துட்டேன், அதனால இதில் சேர்க்கலை. அவ்வளோதான். இது செவந்ததுக்கப்புறமா இதையும் எடுத்து அப்படியே அதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இந்த தாளிப்பு அப்படியே இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுண்டு பிசைஞ்சுக்க போகிறோம்.
பிசைஞ்சுட்டு அப்படியே நம்ம இதை பிடி கொழுக்கட்டையாக பண்ண வேண்டியதான். இது எல்லாத்தையும் நல்லா இழுத்து பிசைஞ்சுண்டாச்சு. ஒன்று சேர உப்பு இந்த பெருங்காயம் போட்ட தாளிப்புலாம் கலக்கிற மாதிரி இதை அப்படியே என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டையாக பிடிச்சி தட்டில் வைக்க போகிறோம். பாருங்க, நல்லா கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அரிசி மாவு போட்டிருக்கிறதுனால இது நல்லா பைண்ட் ஆகிடும். இந்த மாதிரி பிடிச்சி அப்படியே தட்டில் வைக்க போகிறோம். ரொம்பவே ஈஸி தான். பாருங்க, ஈஸியாக பிடிக்க வரும். உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ பிடிச்சிக்கலாம். இந்த சைஸில் பிடிச்சோம் அப்படின்னா கொஞ்சம் வேகிறதுக்கு சௌரியமாக இருக்கும். அவல்ங்கிறதுனால ஆக்சுவலாக சீக்கிரமாக வெந்துடும். ஸோ இதை அப்படியே நம்ம இந்த மாதிரி சைஸில் பிடிச்சி எடுத்துக்கிட்டோம்னா எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன். இது எல்லாத்தையும் இப்போது நம்ம பிடிச்சி எடுத்துட்டாச்சு. அப்படியே நம்ம வேக வைக்க போகிறோம். ஆல்ரெடி நான் இட்லி பானையில் இந்த மாதிரி தண்ணி கொதிக்க வச்சுருந்தேன். ஸோ வந்து நம்ம அந்த கொழுக்கட்டை பிடிக்கிற கேப்பில் தண்ணி கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு ஆகிடும். இப்போ கொதிச்ச இந்த தண்ணியில் ஒவ்வொரு தட்டாக நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். ஸோ ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நம்ம வேக விட்டோம்னா போதும். அவல்ங்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். ஸோ இதை அப்படியே வேக விட்டு எடுத்துக்க போகிறோம். வெந்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது கொழுக்கட்டை வேகிற அந்த கேப்பில் நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு தேங்காய் சட்னி சூப்பரான காம்பினேஷன். ஸோ வந்து அதுக்கு திருகின தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எத்தனை பேர் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி. பொட்டுக்கடலை, காரத்துக்கு ஒரு 2 பச்சை மிளகா, பெருங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு. இது நம்ம அரைச்சி எடுத்து வந்துடலாம். இப்போது 5 மினிட்ஸ் ஆகிடுத்து பார்க்கலாம் நம்ம. இப்போ இது சூப்பராக வெந்திருக்கு. கண்ணாடி மாதிரி வந்திருக்கும். உங்களுக்கு அதுதான் வெந்திருக்குங்கிறதுக்கு அர்த்தம். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் எடுத்துக்க வேண்டியதான். ஸோ இன்றைக்கி மகாலயபக்ஷம் டே 3யோட பலகாரம் மெனு அவல் பிடி கொழுக்கட்டை வித் தேங்காய் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுது. ரொம்பவே சிம்பிள், ஈஸி. அதாவது டயபெட்டிக் இருக்கிறவா கூட இந்த அவல் யூஸ் பண்ணி இந்த ரெசிபிஸ் பண்ணி சாப்பிட்லாம். சாதா நாளில் வெறும் நாளில் கூட நம்ம இது மாதிரி இதை வந்து டிஃபனாவோ ஸ்நாக்ஸாவோ குழந்தைகளுக்கு ஸ்கூல் போயிட்டு வர குழந்தைகளுக்கும் பண்ணி கொடுக்கலாம். பெரியவா வயசானவா எல்லாருக்குமே கொடுக்கலாம். ஸோ ரொம்பவே ஈஸி, டேஸ்டி, சிம்பிளான ஹெல்த்தி மெனு. எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. திரும்பவும் ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.